தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டத்தில் தற்போது 6000 ரூபாய் நிவாரணம் பெறுவதற்கான டோக்கன் என்பது ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கக்கூடிய பணிகள் தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளையும் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணி. விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த டோக்கன் விநியோகத்திற்கான விதிமுறைகள் என்னவாக வகுக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக பாலவேல், திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 16, 17, 18 தேதிகளில் மிகப்பெரிய கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக தாமிரபரணி வடிநில பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டது. மழை வெள்ளத்தால் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்பட்ட நிலையில மழை குறைந்ததும் அந்த நிவாரணப் பணிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. தற்போது இந்த 6000 ரூபாய் டோக்கன் வழங்கும் நடவடிக்கைகள் துவங்கி இருக்கிறது. முன்னதாக அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகள், அதாவது திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, சேரன் மகாதேவி வட்டங்கள் முழுமையாக, அம்பாசமுத்திரம் வட்டத்தில் 16 கிராமங்கள், இந்த பகுதிங்கிறது மிக சேதமடைந்த பகுதிகளாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் ரேஷன் கடைகளில் இலவசமாக வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியானது. இதனைத் தொடர்ந்து தற்போது 6000 ரூபாய் வழங்குவதற்கான டோக்கன் வீடுகளுக்கு சென்று வழங்கப்படுகிறது. ஒரு சில இடங்களில் ரேஷன் கடைகளில் வைத்து வழங்கப்படுகிறது. அடுத்த 3 நாட்கள் இந்த டோக்கன் வழங்கும் பணி நடைபெறும் என்றும், அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு அறிவித்த பிறகு 6000 ரூபாய் நிவாரணம் அப்படிங்கிறது வழங்கப்படும், அது ரொக்கமாக வழங்கப்படும் அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனிடையே சென்னை மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது அதுல என்ன நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டதோ அதே நடைமுறைகள் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கடைபிடிக்கப்படும் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வருமான வரி செலுத்துவோர், மத்திய மாநில அரசுகளில் பணிபுரிவோர் உள்ளிட்டோர் இந்த 6000 ரூபாய் பெறுவதற்கான தகுதியை இழக்கிறார்கள் என்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அவர்கள் அதிகமான பாதிப்புகளுக்கு ஏற்பட்டால் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு தங்களுடைய பாதிப்புகளை தெரிவிக்கலாம். அதன் பிறகு அவர்களுக்கான நிவாரணம் வழங்கப்படும், மற்றவர்களுக்கு நிவாரணம் முழுமையாக வழங்கப்படும் அப்படிங்கிற தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாலவேல், நன்றி சிவமணி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.